ஹே காய்ஸ், டைம்ன்ற ஒரு விஷயத்த ஐசக் நியூட்டன் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே சேம்னு சொன்னார். இன்ஃபேக்ட் அவர் டைமை ஒரு கான்ஸ்டன்டே சொன்னார். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன தெரியுமா சொல்கிறாரு? டைம்ன்ற ஒரு விஷயம் சேம்லாம் கிடையாது, ஒருத்தனுக்கு டைம் வேறு மாதிரியும் இன்னொருத்தனுக்கு டைம் வேறு மாதிரியும்னு சொல்கிறார். டைம்ன்ற ஒரு விஷயத்த அவர் ரிலேட்டிவ்னு சொல்கிறார். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் டைம்ன்ற ஒரு விஷயத்த அப்சல்யூட்னு சொல்கிறார். இந்த அப்சல்யூட் ரிலேட்டிவ் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் என்னன்னே உங்களுக்கு புரியலையா? அப்படின்னா இது உங்களுக்கான சேனல். வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். உலகத்தில் வாழும் எல்லாம் தமிழர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். போன வீடியோவில் நம்ம ஒரு பொருள் வேகத்தில் இருக்கும்போது அதுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். இனிமே இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ரொம்ப 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 சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் ரொம்ப வளவலான்னு பேச விரும்பல. இனிமேல் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் சில பேஸ் தேவைப்படுது. ஸோ அந்த பேஸெல்லாம் நான் இங்கே கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் இங்கே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த டாப்பிக்குள்ளே ஜம்பின் ஆகலாம். முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் அப்சல்யூட் அப்படின்னா என்ன. இப்போ ரிலேட்டிவ்னா என்ன அப்படின்னு தமிழில் நான் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அது எதை சார்ந்தும் இருக்காதுன்னு சொல்லலாம். இல்லாட்டி எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிலேட்டிவ்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மிளகு இங்கே எடுக்கிறேன். இந்த மிளகோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகு ரொம்ப 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 சின்னதாக இருக்குது. கரெக்டாக நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க? மிளகு ரொம்ப 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 சின்னதாக இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த மிளகு பக்கத்தில் ஒரு கடுகை வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? மிளகை விட கடுகு சின்னதுன்னு சொல்லுவீங்க. கரெக்டாக? ஸோ இப்போ அளவுன்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தை சார்ந்து இருக்குது. அது சின்னது பெருசுன்னு நம்ம சொல்ல முடியாது. மிளகை விட கடுகு சின்னது, கடுகை விட சீரகம் சின்னது, சீரகத்தை விட வேறு ஏதாச்சும் சின்ன பொருள் அது சின்னதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு கோடை நம்ம எப்படி பெருசாக்குவோன்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் ஒரு சின்ன கோடை போட்டால் அந்த பக்கத்தில் இருக்க கோடு பெருசாயிரும். அந்த மாதிரி தான். ஸோ அளவுன்றது சார்பு உடையது. ஸோ இதுதான் சார்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்சல்யூட்னா என்ன தெரியுமா? அப்சல்யூட் எதை சார்ந்துமே இருக்காது. அது எங்கே வச்சாலும், எது கூட வச்சாலும், எப்படி வச்சாலும் அது யாரையுமே மாற்ற முடியாது. அப்சல்யூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அப்சல்யூட்னு சொல்லலாம். நான் கான்ஸ்டன்ட்டு சொன்னோன்னே உங்கள் மைண்டில் வர விஷயங்கள் என்ன? லைட்டோட ஸ்பீடு நம்ம முந்தைய வீடியோலாம் கூட பார்த்தோம். லைட்டோட ஸ்பீடை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் லைட்டோட ஸ்பீடை கான்ஸ்டன்ட்னு சொல்கிறார். நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் 2,50,000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் எடுத்துகிட்டு போய் லைட்டின் வேகத்தை கணக்கிட்டாலும் கூட லைட்டோட வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதனால தான் லைட்டோட ஸ்பீடை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறார். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஒரு பொருள் எதையா சார்ந்து இருந்துச்சுன்னா அது ரிலேட்டிவ். ஒரு பொருள் எதையுமே சார்ந்து இல்லைன்னா அது அப்சல்யூட். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ரிலேட்டிவ்க்கு தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தஞ்சை பெரிய கோயிலை நான் இங்கே வைக்கிறேன். ஓகேவா? தஞ்சை பெரிய கோயிலை நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க, எப்பா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே, இவ்வளோ பெருசாக இருக்கே, இந்த தஞ்சை பெரிய கோயில் இப்படி பெருசாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? தஞ்சை பெரிய கோயில் பக்கத்துலேயே ஒரு ஐஃபில் டவர் வைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்பா ஐஃபில் டவரை கம்பேர் பண்ணும்போது தஞ்சை பெரிய கோயில் சின்னதாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போது ஒரு பொருளோட சைஸ் பார்த்தீங்களா, ஒரே நிமிஷத்தில் பெருசாக இருந்த ஒரு பொருள் பக்கத்தில் வேற ஒரு பொருளை வச்சோன்னா அது சின்னதாயிருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ன்றது இடத்துக்கு, பொருளுக்கு, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இது ஃபிக்ஸ்டு கிடையாது. அது எதை சார்ந்தும் இருக்காது. அதுதான் அப்சல்யூட். சார்ந்திருக்க விஷயங்கள் அப்சல்யூட். சார்ந்திருக்க விஷயங்கள் ரிலேட்டிவ். எதை சார்ந்தும் இல்லாத விஷயம் அப்சல்யூட். ஓகே, இப்போ ரிலேட்டிவ்னா என்ன, அப்சல்யூட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசக் நியூட்டன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மேதை. ஓகேவா? ஐசக் நியூட்டன் தெரியாத ஆளே கிடையாது. அவர் தான் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு விதை போட்டு ஒரு ஆரம்பத்தில் இருந்த ஒரு முதல் விஞ்ஞானின்னு வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டைம் அப்படின்றது அப்சல்யூட்னு சொல்கிறார். டைம் எதை சார்ந்தும் இருக்காது. அது ஒட்டுமொத்த யூனிவர்ஸுக்கே பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்ற ஒரு விஷயம் சேம்னு சொன்னார். ஆனால் ஐசக் நியூட்டன் இப்படி சொன்னார்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன தெரியுமா சொல்கிறாரு? டைம் அப்சல்யூட் கிடையாது, ரிலேட்டிவ்னு சொல்கிறார். ரிலேட்டிவ்னா என்ன? அது எதை சார்ந்தும் இருக்காத விஷயங்கள். அது எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 1, 2, 3 இப்படி ட்ராவல் ஆகிற டைம் இன்னொருத்தனுக்கு 1, 2, 3 இப்படி மாறி மாறி ட்ராவல் ஆகலாம். ஒருத்தனுக்கு டைம் வேறு மாதிரி இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு டைம் வேறு மாதிரி இருக்கலாம். ஒரு கிரகத்தில் இருக்கவனுக்கு டைம் வேறு மாதிரி இருக்கலாம், இன்னொரு கிரகத்தில் இருக்கவனுக்கு டைம் வேறு மாதிரி இருக்கலாம்லாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு. இதை ஆரம்ப காலகட்டத்தில் யாருமே ஒத்துக்கல. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ நான் இங்கே தூங்கிட்டு இருக்கேன், யூஎஸில் ஒருத்தனுக்கு இப்போ நான் இங்கே நைட் இருக்கும்போது அவனுக்கு பகல் இருக்குது. அந்த டைமை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மீன் பண்ணி ரிலேட்டிவ்னு சொல்ல. அவர் சொன்னது எப்படின்னா, இப்போ எனக்கு 2014 2016 2 வயசு ஆகுதுன்னா, வேறு கிரகத்தில் இருக்கவனுக்கு 4 வயசாக இருக்கலாம், இல்லை 1 வயசு தான் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் புரியுதா?
இப்போ எனக்கு ரொம்ப ஸ்லோவாக ஏஜ் ஆச்சுன்னா வேறு கிரகத்தில் இருக்கவனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏஜ் ஆகலாம். ஸோ இதுதான் அவர் வந்து காலத்தை மீன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, டைம் அப்படின்றது வந்து ரிலேட்டிவ், அது அப்சல்யூட் கிடையாது. இது முழுக்க அப்படியே ஐசக் நியூட்டனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அதனால் உலகத்தில் இருக்க யாருமே அது ஏற்றுக்கல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூகேயில் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அந்த டைமில் இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்ட்ரண்ட் ரசல். அவர் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு விரோதின் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் யாருக்குமே வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து பல பேருக்கு அவர் சொல்கிற கருத்தில் வந்து தெரியலன்னு சொல்கிறத விட புரியல, அவங்களுக்கு அந்த விஷயம் புரியல. அதனால் வந்து இப்போயும் பார்த்தீங்கன்னா இது 2024 இப்போயும் பார்த்தீங்கன்னா பல ஃபிசிக்ஸ் வாத்தியாரங்களுக்கே இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி புரியாது. அதனால் அவங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் இந்த பெர்ட்ரண்ட் ரசல் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அவருக்கு புரியல. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்னென்னமோ சொல்கிறான், இதெல்லாம் வந்து வாழ்க்கையாகாது, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 100 பேர் ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஐன்ஸ்டீன் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதுறாரு. இந்த புத்தகத்தில் இந்த 100 சயின்டிஸ்டோட கட்டுரைகளை இடம்பெற்றுச்சு. ஆனால் இவ்வளோ சூழ்ச்சிகள் பண்ணியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கருத்துக்கள் எல்லாம் உண்மை அப்படின்றது அவரு ப்ரூவ் பண்ணல, இந்த உலகமே ப்ரூவ் பண்ணுச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய டைம் எடுத்துக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன அப்படின்னு நான் புரிய வைக்கணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்னா என்ன, அப்சல்யூட்னா என்ன. ஒரு பொருள் எதையாச்சும் சார்ந்து இருந்துச்சுன்னா அது ரிலேட்டிவ், ஒரு பொருள் எதையும் சார்ந்து இல்லைனா அது அப்சல்யூட். அப்சல்யூட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டோட ஸ்பீடு யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அதை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அப்சல்யூட்னு சொன்னார். ஒரு பொருள் மாறிச்சுன்னா அதை ரிலேட்டிவ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் டைமே ரிலேட்டிவ் தான் சொல்கிறாரு. அவர் எதனால் டைம் ரிலேட்டிவ்னு சொல்கிறாரு, டைம் வந்து எதனால் ஒருத்தனுக்கு மாறுபடும்னு சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் மிதுன் சைனிங் ஆஃப், பபாய்.